السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடரிலே பொருளாதாரம் தொடர்பாக நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு எப்படி மார்க்கம் தீர்வு சொல்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதை தேடி அலைவதற்காக வேண்டி மனிதன் அதைவிட சிறந்த விஷயங்களை இழந்து விடுகிறான். அதனால் அவன் அதிகமான மனக்குழப்பத்திற்கு உள்ளாகி விடுகிறான். ஏற்கனவே பணம் இல்லைங்கிற குழப்பத்தை தாண்டி அந்த பணத்தை அடைவதற்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான் என்றால், பணத்தை விட சிறந்தது என்று சிலது இருக்கிறது. பணத்துக்காக வேண்டி அதை இழந்துட முடியாது. சிறந்ததை இழக்காத வகையில் தான் நம்ம பணத்தை தேடணும். இது செல்வம் உள்ளவர்கள்ட்டையும் இந்த நோய் இருக்கிறது, செல்வம் இல்லாதவர்கள் நினைக்கிறாங்களே அவங்கள்ட்ட இந்த நோய் இருக்குது. என்னன்னு கேட்டா, பணத்தை திரட்டுவதற்காக வேண்டி நான் எல்லாத்தையும் தியாகம் செய்வேன், தூக்கத்தை தியாகம் செய்வேன். இன்னைக்கு பாக்குறோம், பணத்தை திரட்டுறோங்கிற ஒரு பேர்ல ராத்திரி 1 மணி வரைக்கும் அவன் சம்பாதிப்பான். காலையில இருந்து போய் தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது. அப்ப கண்களுக்கு ஒரு கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதை கொடுத்தா தானே கண்ணு கெட்டு போகாம இருக்கும். கொஞ்சம் கூடுதல் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நம்ம கண்ணை கெடுத்துக்கலாமா? கொஞ்சம் கூடுதல் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஆரோக்கியத்தை கெடுத்துக்கலாமா? அப்ப சரியான நேரத்தில் உண்ணுவது கிடையாது, சரியான நேரத்தில் பருகுவது கிடையாது, ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுக்கிறது கிடையாது. ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளவு வேலையை தாங்குமோ அதை தாண்டி வேலையை கொடுத்து என்ன செய்யறது, எல்லா உறுப்புகளையும் நம்ம டேமேஜ் பண்ணி கொள்வது. இது மாதிரியான, அது போக சில பேர் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தொழில் துறையில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னா குடும்பத்திற்கு பணம் மட்டும்தான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. குடும்பத்தினருக்கு அவங்களோட சந்தோஷமா இருக்கணும், புள்ள குட்டிகளோட கொஞ்சம் மகிழணும், மனைவியோட சந்தோஷமா என்ன செய்யணும், வாழ்க்கையில ஈடுபடணும். இந்த மாதிரி எவ்வளவு கடமைகள் நமக்கு இருக்கிறது. இந்த பணம் தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நினைக்கும் பொழுது பணம் தேவை. பணம் தேவையில்லைன்னு இந்த மார்க்கம் சொல்லவே இல்லை. பணம் தேவைதான். எந்த ஒரு கட்டத்திலையும் பணத்திற்காக வேண்டி உடல் ஆரோக்கியத்தை இழந்து நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன், என்னுடைய உறுப்புகளை சேதப்படுத்தி கொண்டு நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன், என்னுடைய மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துவதை விட்டுவிட்டு நான் பணத்தை சம்பாதிக்க மாட்டேன். இந்த மாதிரியாக நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏழையிலிருந்து பணக்காரர்கள் வரைக்கும் அதிகமான பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களா இழுத்து போட்டுக்கிட்டு வேலைப்பழு, இதுக்கு பேர் என்னவா, வேலைப்பழு. யார் உன் தலையில வேலைப்பழு சுமத்துனது? இவனா இழுத்து போட்டுக்கிட்டு வேலைப்பழுன்னு சொல்றான். வேலைப்பழு யார கட்டாயப்படுத்தினாங்களா? தேவையான அளவுக்கு நீ சம்பாதிச்சுக்க, அது அவ்வளவுதான் கிடைக்குதுன்னா அதோட போதுமாக்கிக்க. அப்ப அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு விட்டு போற காட்சியை பாக்கிறோமா இல்லையா? வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா கம்மியான சம்பளத்துக்கு போறாங்களா, அங்க போய் 2 டைம் வேலை பார்க்கறாங்க, 2 ஷிப்ட். ஒரு ஷிப்ட் 8 மணி நேரம் சொன்னா அதிகமா சம்பாதிக்கணும் என்பதற்காக வேண்டி 16 மணி நேரம் வேலை மட்டும் செய்யறான்னு சொன்னா, அதுக்கு பிறகு குளிக்க கொள்ள மற்ற வேலை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் தூங்குவான்? தூங்குறதுக்கு போதிய நேரம் கிடைக்காது, சாப்பிடுவதற்கு போதுமான நேரம் கிடைக்காது. உடம்பு ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும். அதுக்கு பிறகு அதுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டிய ஓய்வுகள் எல்லாம் கொடுக்கணும், மனசை ரிலாக்ஸ் பண்ணணும். நம்மளா தான் இழுத்து போட்டுக் கொள்கிறோம். அப்ப ஏற்கனவே மனைவி மக்களை எல்லாம் பிரிந்திருக்கக்கூடிய அவர்கள், சந்தோஷங்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி உடம்பை வேறு வருத்தி கொள்கிறார்கள். வருத்தி கொண்டு எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கிறது, வேலை ஜாஸ்தியா எங்க இருக்கு, ஒரு ஷிப்ட் வேலை பாரு, தன்னால குறைஞ்சு போயிடுது. வேலை ஜாஸ்தி மேட்டரே கிடையாது. இவனுக்கு பேராசை. பேராசைன்னா என்ன, ஆசைப்படலாம் பணத்தின் மேல. பேராசைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பணத்தை விட எது சிறந்ததோ அதை விட்டுட்டு பணத்தை தேடுறதுதான் பேராசை. பணத்தை தேடுவதற்கு பேரே பேராசை. அது ஆசைதான். நீ கோடி ரூபாய் கூட ஆசைப்படலாம், அது பேராசை கிடையாது. 1000 கோடி கூட ஆசைப்படலாம், அது பேராசை கிடையாது.
என் கண்ணை வித்துட்டு கோடிடுவான்டா தான் நீ பேராசை. அப்ப கண்ணு பெருசா பணம் பெருசானா உனக்கு எது பெருசா தெரியுது? பணம் பெருசா தெரிகிறது. அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ரொம்ப ஒரு கண்காணிப்பா, இது நபிகள் நாயகம் காலத்துல இப்படியாக யாரும் இருக்கல. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, பணம் ஒண்ணுதான் வாழ்க்கை என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்யல, அலைந்து கொண்டு இருக்கவில்லை. ஆனால் அவங்க காலத்துல மார்க்கத்துக்காக வேண்டி சில சிரமங்களை அவங்க தாங்கிக் கொண்டார்கள். கூடுதலாக மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி தூக்கத்தை தியாகம் செய்வது, உடல் சுகத்தை தியாகம் செய்வது, குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்வது, இந்த மாதிரி நடந்து கொண்ட நேரங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கமா இருந்தா கூட உன் கண்ணை கெடுத்து நீ வணக்கம் பண்ணாத, உன் உடம்பை கெடுத்து நீ வணக்கம் பண்ணாத, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்காம நீ வணக்கம் பண்ணாத என்று ஒரு போதனை செய்தார்களே, அது அதுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, பணத்துக்கு தான். பணத்துக்கு இன்னும் பொருந்துங்க. அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வது மறுமையில் ஒரு பெரிய கூலி தரக்கூடிய ஒரு விஷயம், அது பெரிய விஷயம் தான். அந்த பெரிய விஷயத்திற்காக கூட நீ என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உலகத்தில் உனக்கு சுமத்தப்பட்டிருக்கிற கடமை, உன் உடம்புக்கு செய்யற கடமை இருக்கிறது, பிள்ளைகளுக்கு செய்யற கடமை இருக்கிறது, மனைவிக்கு செய்யற கடமை இருக்கிறது, சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இப்படி எவ்வளவோ கடமைகளை நாம சுமந்து கொண்டிருக்கிறோம். நான் அல்லாஹ் வணங்க போறேன்னு சொல்லிவிட்டு எல்லா கடமையும் விட்டா, அந்த கடமையில குறை வைச்சால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் இபாதத்து சம்பந்தப்பட்டதா மட்டும் நம்ம பார்க்கிறோமே தவிர அதுக்குள்ள எதுவும் அடங்கி இருக்கிறது. இந்த வேலை பளு, 2 நைட் ஷிப்ட் வேலை பார்க்கறோம், உடனே பார்க்க சொன்னா நைட் ஷிப்ட் பாத்தீங்கன்னா பகல்ல தூங்கு, தப்பு கிடையாது. நைட் ஷிப்டும் பார்க்கலாம், இரவுல பார்க்க வேண்டிய வேலை கிடைத்தால் பார்க்கலாம். இரவுல பார்த்தா பகல்ல என்ன செய்யறது, இரவுல வேலை பார்த்து பகல்ல வேற அரட்டை அடிக்கிறது. அப்ப இரவுல பார்க்கிறோம், பகல இரவு மாதிரி ஆக்கிக்கிற வேண்டியதுதானே. அந்த மாதிரி உடம்புக்கு கொடுக்கிற வேலைகளை கொடுக்காம எல்லா வேலை பொருட்களை எடுத்துக்கொண்டே நம்மளா தலையில தூக்கி போட்டதா தான் இருக்கும். அப்புறம் இது மனநோயா இல்லையா? இது உன்னையா 2 ஷிப்ட் பண்ணி தான் அவன் இல்லாட்டி உன்னை நீக்க வேண்டானா? 2 ஷிப்ட் பார்த்தா 2 சம்பளம், அவ்வளவுதான். ஒரு சம்பளம் போதும், உடம்பு முக்கியம்டா சொல்ல வேண்டியதானே. எனக்கு ஓய்வு முக்கியம், எனக்கு ஒரு சம்பளம் போதும் அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப பணம் வேணும்னா என்ன வேண்டாலும் செய்யறதா? எவ்வளவு இன்னும் சொல்ல போனா சில பேர் பணம் அதிகரிக்க 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 எதுக்கு பணம் சம்பாதிக்கிறான்? பொண்டாட்டி நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், குடும்பத்தார் நல்லா இருக்கணும் நோக்கத்தை சொல்லிக்கிறான் உண்மையில. ஆனா ஒரு கட்டம் வரைக்கும் அதுக்கு சம்பாதிக்கிறான், அதுக்கு பிறகு ஒரு காரணம் இல்லாம சம்பாதிச்சுட்டு இருக்கான். சம்பாதிச்சு என்ன செய்யறது? வீட்டுல புள்ள வெளியே போன புள்ள வந்துட்டானா தெரியாது. ஒரு வீட்டுக்கு வருவார், எப்போ வருவாரு? ராத்திரி 2 மணிக்கு வருவார் வீட்டுக்கு. 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தா என்ன? அவ்வளவு சம்பாதிக்கிறான். ஆபீஸ்ல கிடக்கிறது, கடையில கிடக்கிறது, தொழில கிடக்கிறது, இது மாதிரியாக அவங்க அதிகமாக சம்பாதிக்க போறோம் போய் மனைவியை மறந்துடுவாங்க, பிள்ளைகளை மறந்துடுவாங்க. அந்த பிள்ளை எங்க போனாலும் இந்த மாதிரி தருதலையா போறதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெற்றோர்கள் எல்லாம் அதை விட பணத்தை பிரச்சனை நினைச்சிருப்பாங்க. என் பிள்ளை அங்க ஓடி போச்சு, இப்படி ஓடி போச்சு, அப்படி போச்சுன்னு சொல்றாங்களே. இது மாதிரியான ஆட்களை கவனித்தீர்களேயானால் அவர்கள் மீது ஒரு கண்ணியை நீ வைக்கல, அவர்கள் மீது ஒரு கண்காணிப்பை வைக்கல. உன் மனைவியின் மீது உன்னுடைய கண்காணிப்பு கவனம் இருக்கணுமா இல்லையா? உன் பிள்ளைகள் மீது உன் கண்காணிப்பு கவனம் இருக்கணுமா இல்லையா? வைக்க மாட்டேங்கிறான். ஏன்டா வைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா அதுக்கு ஆள் நியமிச்சுட்டாரான். அது ஆபத்தை. ஆள் நியமிக்கிறவன், கண்காணிக்கிற ஆள் நியமிக்கிறாரா, அவன் கூட்டிட்டு ஓடி போயிடறான். இத்தனை வீடுகள் நடக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் பணம் அல்ல, நல்லா வணங்கிக்கணும். பணம் முதல் நினைக்கிறீங்களா? அந்த கம்யூனிச வாதம், பொருள் முதல் வாதம், அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. ஏதோ சோறுங்கிற அளவுக்கு சாதாரணமா ஒரு மனிதனுக்கு சம்பாதிச்சிட முடியும், சின்ன டயத்துல சம்பாதிச்சிட முடியும். கஞ்சி ஊத்துற அளவுக்கு, சோறு ஊத்துற அளவுக்கு சம்பாதிச்சுக்க. அதுக்கு பிறகு கூடுதலாக நீ சம்பாதிப்பதாக இருந்தால் இதெல்லாம் கண்டிஷன் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்து சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணு பாருங்க. அதெல்லாம் இதுலயும் பொறுத்துங்க. ஒரு உளைச்சலும் இருக்காது மனசுல, ஒரு மனக்குழப்பமும் இருக்காது, ஒரு மன சஞ்சலம் இருக்காது, ஒரு மனநோயும் இருக்காது. நம்மளா என்ன செய்யணும்? டக்குன்னு மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு அப்படி தேவையில்லை, பணத்துக்காக வேண்டி என்னுடைய ஆரோக்கியத்தை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம ஏன் மாறல? அதான அறிவுடையவன் செய்யற ஒரு வேலை. அதுதானே. எந்த ஒரு அறிவாளியாவது தாழ்ந்ததற்காக வேண்டி உயர்ந்ததை மாற்றிக்கொள்வானா? உங்கள்ட்ட இருக்கிறது சைனா போனுக்காக வேண்டி ஒரு என்ன செய்யலாம்? சைனா போன் வச்சிருக்கிறான், நீங்க நோக்கியா போன் வச்சிருக்கிறீங்க, இந்தாங்க நோக்கியா வச்சு சைனா போன் தாங்கன்னு கேட்பான எவனாச்சு? எவனும் கேட்க மாட்டான். 10,000 ரூபாய் போன் வச்சுக்கிறவன் என்ன செய்யறான்? 500 ரூபாய்க்கு உள்ள போனை தாங்க இது தர்றேன்டா, இப்படி கிறுக்கமா இல்லையா?
அதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறங்கிற பேர்ல செய்யற காரியம் கூட அப்படித்தானங்க இருக்கிறது. உன் கண்ணு 1000 கோடிக்கு பெருமதியாகும். நான் வந்து கண்ணுக்கு வேலை தூக்கமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குருடாக்கிட்டீங்கன்னா இதுக்கு கிடைச்ச லாபம் என்ன? 1 லட்ச ரூபா கிடைச்சிருக்குமா? 2 லட்ச ரூபா கூட சம்பாதிச்சிருப்பியா? இந்த 1 லட்சம் 2 லட்சத்தை கூட சம்பாதிக்கிறதுக்காண்டி கண்ணு போச்சே. 2 லட்சம் சம்பாதிக்கிற கிட்னி போயிடுச்சே. 2 லட்சம் சம்பாதிக்கிறது ஹார்ட் போயிடுச்சே. 2 லட்சம் கூட சம்பாதிக்கிறது அல்சர் வந்து வயிறு போயிடுச்சே. அது தாம்பத்திய வாழ்க்கை போயிடுச்சே. மனைவி போயிட்டால. அப்ப நம்ம என்ன வழங்கனே? பொருளாதாரம் தேவை. அதை விட சிறந்தவைகள் நிறைய இருக்கிறது. சிறந்தவை அல்லாஹ் அப்படி கேட்கிறான். அந்த யூதர்கள் மாத்தி கேட்டாங்கல்ல மண்ணு செல்வா கொடுக்கும்போது, அல்லாஹ் வந்து மண்ணு செல்வாங்கிற ஒரு உணவை வானத்திலிருந்து இறக்குறான். முன்னாடி சொல்லி இருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க? இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்ல, பூமியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பூண்டு, வெள்ளரிக்காய், இந்த மாதிரி கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் வேணும், அதான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்க சொல்றான், அத்தஸ்தப்திலூன் அல்லதி அதுனா பில்லதி யுகைர், சிறந்ததை விட்டுட்டு மட்டத்தை கேட்கிறீங்களாடா? ஏன்னா அங்கிருந்து வானத்திலிருந்து அல்லாஹ் எவ்வளவு சிறந்த ஒரு உணவை தர்றான். அது வேணா நீ வெள்ளரிக்காய் வேணுங்கிறிய, வெங்காயம் பூண்டு வேணுங்கிறிய, இது சிறந்ததா அது சிறந்ததா? இது அதுக்கு மட்டும்தான் பொருந்துமா? நம்மளுக்கும் பொருந்தும். அவன் கேட்ட மாதிரி தான் நீங்களும் கேட்கறீங்க. அவன் வந்து மண்ணு செல்வான் நல்ல அழகான இன்பத்தை கொடுக்கறான். அதை விட்டுப்புட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை, முதல்ல எங்களுக்கு பூமியிலிருந்து விளைவிக்கக்கூடிய தானியத்தை தான் கேட்கிறேன். கேட்கலாம், அது கிடைக்காதான் கேட்டு போறான். உனக்கு தான் உணவுக்கு எல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டானே. அங்கிருந்து வரக்கூடிய உணவுல எந்த விதமான கிருமி கிடையாது, கெடுதி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ஒரு நோயும் கிடையாது. அப்படிலாம் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி உணவை சாப்பிட்டு வேலை வச்சு பார்த்துட்டு கிடப்பாங்களா? ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் வேணா இதான் வேணுங்கிறான். இந்த நோய் நம்மள்ட்ட என்ன? பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறோம் மனிதர்கள். பகுத்தறிவுடைய முதல் பாடமே என்ன? சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிறந்ததற்கு பதிலாக தாழ்ந்ததை என்ன செய்யக்கூடாது? மட்டமானதை தேர்ந்தெடுக்க. இதை விளங்காட்டி என்ன மனுஷன்? அப்ப நம்ம மனுஷனாக இல்லாத காரணத்தினால்தான் மனநோயாளி ஆகிறோம். மனிதன் எந்த பகுத்தறிவை கொண்டு சிறந்து விளங்குகிறானோ அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம நடந்தோமே ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் தூக்கத்தை விட்டுட்டுலாம் சம்பாதிக்க அவசியம் இல்லடா சொல்லணும். அல்லாஹ் வந்து ஒஜால்னா லைல லிபாசா, இரவை உங்களுக்கு வந்து ஆடையாக நான் ஆக்கியிருக்கிறேங்கிறான். ஒஜால்னா நகர மகாஷா, பகல் நேரத்தை வாழ்க்கை சாதனங்களை தேடுவதற்கு ஆக்கியிருக்கிறேன். இரவு நேரத்தை உங்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு ஆக்கியிருக்கிறேன். ஓய்வு எடு. ஏன் போட்டு ராத்திரி பூரா உழைக்கிற? அளவுக்கு மேல இதுக்கு உழைக்கிற? அந்த அதுக்கு மேல தந்தை வாங்கிக்கிறங்க. இழந்துட்டு வாங்க நினைக்காது. எப்போதும் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒன்றையும் இழந்து விடக்கூடாது. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சில சம்பவங்கள், இதெல்லாம் வணக்க வழிபாடு இபாதத் என்ற வகையில் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியாது இல்ல. இதுல மனோதத்துவம் இருக்கிறது, மனநோய்க்கு மருந்து இருக்குங்கிறது தெரியாது. அதுதான் சுட்டி காட்டுறோம். சம்பவம் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கலாம். அதுல இருந்து அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்குள்ள பல தத்துவங்கள், பல சட்டங்கள் கிடைக்க பெறும். அதையும் சேர்த்து வழங்கிக் கொள்றது அறிவாளியுடைய வேலை. அப்ப ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், என்னிடத்துல ஒரு பெண்மணி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய வீட்டுல வந்து என்ன செய்யறாங்க? ஒரு பெண்மணி வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நினைஞ்சாங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. வீட்டுக்குள்ள அப்பதான் வர்றாங்க. வந்த உடனே இந்த ஒரு பொம்பளை ஒரு புதுசா வீட்டுக்குள்ள இருந்தவங்க யாருன்னு தெரியல. மன் ஹாதிஹி, இது யாரு? வீட்டுல தெரிஞ்ச பொம்பளை இருக்கிறாங்களே, இவங்க யாரு அப்படின்னு மனைவி விட்டு கேட்கறாங்க. அப்ப அவங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இவங்க யாரு தெரியாது அவங்களுக்கு, இவங்க ராத்திரி பூரா தூங்காம தொழுவாங்க, அவங்கதான். அப்படி பேர் எடுத்துருக்காங்க. அந்த அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, தெரிஞ்சாப்ப கண்டிச்சிருப்பாங்க. ஆனா ஊர் பூரா நிறைய பேர் நினைச்சிருக்கு அந்த அம்மா எப்படி பேர் வாங்கியிருக்கிறாங்க. ராத்திரி பூரா ஒரே தொழுகதான், லா தனாமுல்லை, ராத்திரிக்கு இந்த அம்மா தூங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தாலும் சொல்லுங்க, இரவு பூரா தொழுகையிலே மூழ்கி நிற்கக்கூடிய ஒரு அம்மாவாக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்கறாங்க. இது சொல்லிட்டு இருக்கும் போதே நிறுத்து, அலைக்கும் மா துதீகுன மினல் அமால், அமல்களில் எது சக்திக்கு உட்பட்டு இருக்கிற அதை செய்யுங்கள். ராத்திரி பூரா தூங்காம இருக்கிற சக்திக்கு உட்பட்டதா? பகல்ல வந்து உழைக்கலாம், ராத்திரில தூங்கணுமே. நீ பாரு ராத்திரி பூரா வணங்கிருந்து உன் புருஷன் என்ன பண்ணுவானுங்க?